ஹே கேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம மிஸ்டர் ஜாம்பி மேனோட சாப்டர் 32 34 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண சாப்டர்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துட்டு இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மரணம் சார் நான் சீரிஸில் வேணுச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அண்ட் குளோபல் ஃப்ரீஸும் நம்ம எஸ்டேட் டெவலப்பரும் எங்கேன்னு கேட்டுட்டு இருந்தால் புது சாப்டர் விட்டா தடையா போட வீடியோலேயும் மென்ஷன் பண்ணுறேன். அதையும் தாண்டி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ சரியாக பார்க்கலன்னு அர்த்தம். கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கோங்க. இந்த இங்கிலீஷ் சேனலில் போடுறான் நீ போடுன்னு கேட்டிங்கன்னா அவன் நெத்து போட்டால் எனக்கு காப்பரேட் கொடுத்துட்டு போய்டுவேன், சேனல் எழுத்து மூடி விடுனா அந்த விஷயத்தை நான் பண்ண முடியாது. ஸோ அஃபிஷியல் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் நான் காத்துட்டு தான் இருக்கணும். அதனால கொஞ்சம் பொறுமைக்காரங்க மக்களே, சரிங்களா? சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். அப்புறம் 30 ஓபன் பண்ணா மேல 3 லெவல் அடிச்சிட்டு ஹீரோ கீழே குதிக்கும். நம்ம எங்க ஒன்னாலும் செருப்பாலே அடிப்பான் புள்ளியட. இவன் தப்பிச்சுக்கு பிக் பாஸ் மாதிரி எல்லா இடத்துலயும் பாத்துட்டு இருக்கான்ற மாதிரி யோசிக்க அந்த ஜாம்பி சம கடுப்பாயிட்டு என்ன பண்ணுனா அந்த கப்பலத்துக்கு ஹீரோ மேல அடிச்சிட்டு அவனை கொல்றதுக்காக மேல சும்மா மின்னல் வேகத்துல வந்துட்டு இருக்கு. இதை பார்த்து நம்மால் சும்மா இருப்பானா? திருப்பி நானா என்ன இது எகிரி குதிக்க ஆரம்பிக்கிறான். 2 பேருக்குள்ள பயங்கரமான ஃபைட் போகுது. அவன் அச்சான் பாத்தீங்கன்னா ஒரு கப்பல், அந்த கப்பலுக்குள்ள நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கு. அதை போயிட்டு பாத்தீங்கன்னா வந்து உடச்சிக்கிட்டு இருக்கா. டே எல்லா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். 2 பேருக்குள்ள ஃபைட் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டா தான் போயிட்டு இருக்கு. மேல அந்த கப்பலுக்குள்ளே அடிச்சுக்கிறானுங்க. அந்த கப்பல் அந்த நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கு இல்லையா, அது வெடிச்சு மேல ஒரு பெரிய பிளாஸ்டே வருது. கீழே இருக்கவங்க எல்லாம் அப்படியே அள்ளு பயந்து போயிடுறாங்க. பட் இதெல்லாம் ஒரு ஸ்கிராட்ச் கூட ஆகாம நம்ம ஹீரோவும் அந்த ஜாம்பி கிங்கும் வந்து நிக்கிறானுங்க. அப்பவே தெரியுது அவனுக்கு எந்த அளவுக்கு மோசமான மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இதுக்கே வந்து நீ இப்படி வந்து டயர்ட் ஆயிட்ட, எனக்கெல்லாம் பார்த்தா அது சின்ன ஸ்கிராட்ச் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவனுக்கு வந்து இன்னும் டென்ஷன் ஆயிடுது. அப்ப இந்த பக்கம் நம்ம பசங்களா அப்பா சண்டை முடிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி நிம்மதியா இருக்க சமயத்தில் தான் பார்த்தா சண்டை இன்னும் முடியல. 2 பேருக்குள்ள இன்னும் சண்டை போய்கிட்டே இருக்கு. மாத்தி வச்சுக்கிறானுங்க. அப்போ அந்த ஜாம்பி கிங் என்ன சொல்றான், ஒரு ப்ரொபோசல் இருக்குப்பா, நீயும் நானும் ஸ்ட்ராங் தான், அது மட்டும் இல்லாம நீயும் சாக மாட்டேன் நானும் சாக மாட்டேன். ஸோ சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன்னா யாருமே ஜெயிக்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா நம்ம 2 பேரும் பார்ட்னரா சேர்ந்துருவோம், என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்கறான். உலகத்தை சேர்ந்து அழிப்போம், பாதி உலகத்தை நான் அழிக்கிறேன், பாதி உலகத்தை நீ அழி, எல்லாத்திலையும் வந்து ஒரு பாதி ஷேர் எடுத்துக்குவோம், என்னோட ஷேர்ல நீ வரக்கூடாது, உன்னோட ஷேர்ல நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன். எனக்கு இந்த உலகத்தை டெஸ்ட்ராய் பண்றதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் இருக்குன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் பிளாக்கி சொல்லிட்டு இருக்கான், பாத்தியாடா இதெல்லாம் லாஜிக்கை தாண்டின சண்டை, அதுதான் எங்களோட தலைவனோட சண்டை அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆன பிறகும் அவன் வந்து 2 பேருக்குள்ள ஃபைட் நார்மலா தானே போய்கிட்டு இருக்கு, யாருமே ஜெயிக்கிற மாதிரி தெரியல. இப்படியே போய்கிட்டு இருந்தா பிரச்சனை பெருசான்ற மாதிரி சொல்ல போது பாயமுறா விளக்கண்ண எங்க தலையால ஒரு வாட்டி தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும், உனக்கு அவன்டா சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. அவன் பாத்தீங்கன்னா இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மேஷனும் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் ஒரு விஷயத்தையே சொல்றான், உன் கூட ஒர்க் பண்ற அளவுக்கு உனக்கு தகுதியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே சாப்டர் முடிச்சு சாப்டர் 31 ஓபன் பண்ணா எந்த மூஞ்சி வச்சுட்டு இந்த உலகத்துல பாதி உனக்கு வேணும்னு கேட்டேன்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா எப்பயுமே வீக்கான ஆளுங்க தான் உலகத்தை அழிக்கிறத பத்தி பேசுவாங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அவனுங்க என்ன பேசுறானுங்கன்னு சொல்லிட்டு சுத்தி இருக்க யாருக்குமே தெரியல. ஆனா சீரியஸாவே ஒரு மேட்டர் பேசுறாங்கன்றதெல்லாம் புரியுது. அப்ப ஹீரோ என்ன சொல்றான், உனக்கு ஒரு லெசன் நான் டீச் பண்றப்ப டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு 3வது ஃபார்ம் எடுக்கிறப்பல இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பயங்கரமான ஃபார்ம் வரும்னு பார்த்தா மனுஷ பையன் மாதிரி மாறட்டான். அதுலயும் அவனோட கண்ணை பார்க்கும்போது இந்த அனிமேல 18+ அனிமேஸ்ல வரும் பதில போர்ட்டோகானிஸ்ட் அந்த மாதிரி இருக்காப்புல ஆளு. அதுதான் அங்க இருக்கவங்களும் சொல்லிட்டு இருக்கானுங்க, டேய் இவன் ஹென்டாய் போர்ட்டோகானிஸ்ட் மாதிரி இருக்காண்டான்னு. பட் அவன் அந்த ஃபார்ம் எடுத்த அடுத்த செகண்ட் டெரர்னா என்ன அப்படின்றது அதை எதிர இருக்க ஜாம்பிக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுக்குள்ள ஒரு பயங்கரமான பவர் இருக்கு. இப்போ இந்த பக்கம் இருக்க பத்தில சீஃப் அவன் தூங்கிட்டான உடனே பிளாக் என்ன பண்ற, கணத்துல வச்சு பாடுறா ஃபைட் எல்லாம் முடிச்சு பாடுறா அப்படின்ற மாதிரி எழுப்பி நிக்க வைக்கிறப்பல என்னதான் நம்ம ஹீரோ பார்க்க மனுஷன் மாதிரி இருந்தாலும் அவனோட பாடிக்கும் அவன் நிக்கிற போஸுக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா சீனா இருக்காப்புல. ப்ரொஃபசர் ஜேமி கிரியேட் பண்ணதுலே ஒரு பயங்கரமான ஆளுன்னு நினைச்சிட்டு இருப்பான் ஜாம்பிக்கிங்க. பட் அவனெல்லாம் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு நம்ம மிஸ்டர் ஜாம்பி இருக்காப்புல, பார்க்க மனுஷன் மாதிரி இருக்கான். இது வந்து முன்னாடி போட்ட ஃபார்ம் விட பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அவனும் என்ன பண்றான்னா அப்படி நடந்து போறான் பாருங்க. அங்க வந்து மழை பெய்ய ஆரம்பிக்குது. டே என்னடா பண்ற, வாடா என் கூட சண்டை போடுற அப்படின்னு சொல்லிட்டு அது எதிர இருக்க ஜாம்பிக்கிங் குத்தலாம் வரும்போது ஹீரோ வந்து கையை கூட லிஃப்ட் பண்ண மாட்டான். என்னன்னா அவனை முறைச்சுதான் பார்ப்பான். அப்படியே அவன் துண்டு போவான். அதுக்கப்புறம் கையை தூக்கி லிஃப்ட் பண்ண உடனே அவன் வந்து பீஸ் ஆகிறான். அது என்ன கர்மாந்திரம்னா சுற்றி இருக்க ஏர் இருக்கு இல்லையா, அந்த ஏர்ல தண்ணி எல்லாம் ஃப்ளோட் ஆகுது இல்லையா மழையில, அந்த தண்ணிங்களை வச்சு இவன் வந்து வெட்டுறான். அப்படிப்பட்ட பவர் அவனுக்கு. மழை பெய்யுது பாத்தீங்களா, அது வந்து மேல் நோக்கி அனுப்பி விடுறாப்புல, பூமிக்கு வரத்த நீ மேல போ அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இது டே, இது ஜாம்பியால இதெல்லாம் பண்ண முடியுமாடான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த தண்ணியை மட்டும் இல்ல கிராவிடேஷனல் ஃபோர்ஸே மொத்தமா ஸ்விட்ச் பண்ணி விடுறான். தண்ணிக்குள்ள இருந்து வேல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா பில்டிங்ஸ் மேல பத்து இருக்குது. என்னடா டே எப்படிடா பண்ணா இதெல்லாம். அப்ப ஒரு டைலாக் சொல்லுவான் பாரு, இஃப் யூ திங்க் யூ ஆர் பேட் ஐ அம் யுவர் டாட் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாவே அப்படிதான் பேசி வச்சிருக்கேன். அப்படியே சாப்டர் முடிக்கிறேங்க. சாப்டர் 32 ஓபன் பண்ணா நம்ம ஹீரோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆன அடுத்த செகண்ட் பூமிக்குள்ள ஒரு மிகப்பெரிய சூறாவளி வளர மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு அவன் பவர். அதுக்கப்புறம் அவன் வந்து கேன்சல் பண்ணி வர்றான். எல்லாருமே தொப்பனி கீழே விழுறாங்க. ஆனா அங்க இருக்க யாருக்குமே புரியல, ஏன் அந்த ப்ரொஃபசர் ஜேமிக்குமே புரியல, என்னதான் இவன் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஒரு ஜாம்பியால கண்டிப்பா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவன் யாரா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கிரீச்சரை என் வாழ்நாள நான் பார்த்ததே இல்லடா அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்கான். அப்ப இந்த பக்கம் அந்த ஜாம்பி கிங் இருக்கா இல்லையா, நீ எத்தனை வாட்டி பெட்னாலும் சரி ரீஜெனரேஷன் ஆயிடுவான்டா அப்படின்ற மாதிரி சொல்றான். அதாவது சாவடிக்க முடியாது அவனை. ஜாம்பி கிங்னாலே அந்த மாதிரியான ஒரு கிரீச்சர் தான். அவன் எவ்வளவுதான் வெட்டினாலும் அவன் திரும்பி வந்து ரீஜெனரேட் ஆகிக்கிட்டே இருப்பான். நீ என்னதான் என்ன அடிச்சாலும் சரி, என்னோட ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, நீ உன்னால என்ன தோக்கடிக்க முடியாதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன பண்றான், கை வச்சு வலிக்கிறான் பாருங்க. இந்த கிராவிடேஷன் மாமி அவனை இழுத்து வந்து விடுற மாதிரி அவன் கழுத்து வந்து பிடிச்சிக்குவோம். பிசிக்கலா பிரேக் பண்ணாதான் ஒருத்தன் சாவான்னு சொல்லிட்டு உனக்கு எவன்டா சொன்னா, உனக்கு உண்மையான சாவனை என்னன்றதை காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றானா அவன் கண்ணு யூஸ் பண்ணி ஏதோ ஜுட்சு மாதிரி மங்கக்யூ ஷரிங்கன் அப்படி
அப்படின்னு சொல்லிட்டு இட்டாச்சி மாதிரி பண்றான் போல. ஆள் வந்து அது மாதிரிலாம் பண்ணல, பட் நான் சும்மா சொல்றேன். அவனுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் ஃபிளாஷ் ஆகுது. யாருக்குன்னா அந்த ஜாம்பி கிங்க்கு இவன் வந்து ஏதோ ஒரு விஷயம் போட்டு காமிக்கிறான். மைண்ட் கண்ட்ரோல் பண்றான்னு நினைக்கிறேன். மைண்ட் கண்ட்ரோல் கூட சொல்ல முடியாது, அதை விட ஒரு அட்வான்ஸான டெக்னிக். ஏன்னா அதை பண்ண ஒன்று ஏன்ஷியன்ட் அப்படி இப்படின்றான். அதை சொன்னி அடுத்த செகண்ட் ஹீரோவோட உண்மையான முகம் என்ன அப்படின்றது அவனுக்கு தெரியுது. அதை நமக்கு காட்டல, பட் அவனுக்கு தெரியுது. தெரிஞ்ச அடுத்த செகண்ட் அவன் என்ன ஆகிறான்னா அவனுக்கு புரியுது, இந்த உலகத்தோட மோசமான மான்ஸ்டர் நீதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல இறந்து போறான். அதாவது அவன் பிசிக்கலா சாவல, மென்டலி பார்த்தீங்கன்னா மண்டை இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து போயிடுது. அப்படியே சாப்டர் முடிக்கலங்க. சாப்டர் 33 ஓப்பன் பண்ணா என்னடா நடக்குது இங்க, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்க. அவன் இம்மார்டல் மாதிரி இருந்தான், பட் அவனோட மைண்டே பிரேக் பண்ணிட்டு ஹீரோனை போட்டு சொல்லி தொப்பனி கீழே போட்டுருவோம். இந்த பக்கம் அந்த சீஃபுக்கும் ஒன்றும் புரியல, அவனோட நகர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பிளாக் என்ன சொல்றான்னா, அவன் வந்து நம்ம ஆளோட ட்ரூஃப் அவன் பார்த்துட்டு இருப்பான்ப்பா, எங்க ராஜா ராஜா தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். பயத்திலே வந்து செத்து போயிட்டான்னு. இந்த பக்கம் அந்த ப்ரொஃபஸருக்கெல்லாம் தூக்கி வாரி போடுது. கொய்யால என்னடா நடக்குது இங்க, டே இது சயின்ஸ்லயே வராதுடா, இது சயின்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தப்பிச்சு போனோம், வாங்க வாங்க. அவனுங்க எல்லாம் இப்பதான் டிஸ்ட்ராக்ட் எடுக்காங்க, ஓடலாம் ஓடலான்ற மாதிரி ஓடும் போது முட்டைக்கண்ண முன்னாடி ஒருத்த வந்து நிக்கிறான். வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். அவன் கிட்ட தப்பிக்க முடியுமா, நீ ஓடவும் முடியாது ஒளிய முடியாது, ஐ எம் வாட்சிங் யூன்ற மாதிரி. இப்போ சொல்லுங்க, சாக போறீங்களா இல்ல சரண்டர் ஆக போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆத்தா நான் சரண்டர் ஆயிராத்தா, என்ன விட்டுருங்கோ அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியுது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கண்டிப்பா அவனை வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரொஃபசர் ஜேமியை ஸ்பாட்ல கொல்லணும் அப்படின்றதான் மிஷன், பட் நம்மளால அவனை உயிரோடவே பிடிச்சிருவான். அது மட்டும் இல்லாம ஜாம்பி கிங்குமே அவன் வந்து முடிச்சு விட்டானா, அவன் வந்து யாரான்ற மாதிரி பாக்க அவன் என்ன பண்றானா, அப்ப பதுமானம் உட்காந்துக்கிட்டு வருத்தப்பட்டு இருக்கான். நம்ம பண்ண விஷயங்கள்லாம் ரொம்ப மோசமானதுப்பா, நான் ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா லியோ படத்துல ஒரு விஜய் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நல்ல மாதிரியே இருப்பா, ஆனா மெயின் வில்லன் இந்த நாய் தான். போய் அவங்க கிட்ட பேசுறீ அப்படின்ற மாதிரி டான் கிட்ட வயலட் சொல்லுவோம். நான் போறேன், அஸ்கு புஸ்கு போ, நீ போ அப்படின்ற மாதிரி அமுச்சு விடு. ஏய் நீ போனவன வைஸ் பிரசிடென்ட் ஆகிற அப்படின்ற மாதிரி நேக்கா பேசி அவங்களை அமுச்சு விடு. பின்னாடி போய் தொடலாம் ட்ரை பண்றா. ஐயோ என்ன விட்டுருங்க, நான் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு பசிக்குதுன்ற மாதிரி ஹீரோ சொல்றான். அது மட்டும் இல்லாம கீழே அந்த மாதிரி ஒரு சட்டையை மேக் பண்ணி தாங்கப்பா, எப்ப பார்த்தாலும் ஜட்டியோட நிக்கிறன்ற மாதிரி பார்க்கும்போது, ஓ இதான் விஷயமா, அதுக்கப்புறம் சாதாரணமா ஆயிட்டான்றது நிம்மதியா இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு இப்ப என்ன நினைச்சு ஞாபகம் இருக்காப்பா அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்கான். எனக்கு வந்து அரைகுறையா தான் ஞாபகம் இருக்கு, ஆனா என்ன விஷயம்னா பல காலமா இப்படிதான் பாயிட்டு இருக்கு. நான் திடீர்னு கோவப்பட்டேன்னு வச்சுக்கேன், அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும். அப்போ எனக்கு எதிரி எவன் வந்தாலும் சரி காது மேல கொடுத்து அந்த பக்கம் அனுப்பிச்சுடு. இப்போ கூட சில சாம்பி செருப்பால் அடிச்சது மட்டும் தான் ஞாபகம் இருக்குன்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் அந்த மேட சயின்டிஸ்ட் இருக்கான் இல்லையா, அவனை கூட்டு போகும்போது கேட்க சிரிக்கிறான். என்னன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கிரீச்சரை பார்த்தது இல்ல, அவனோட ஒரு ஸ்ட்ராங்கான கிரீச்சரை நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா நம்ம ஹீரோட ஜீன் சாம்பிள் கொஞ்சோண்டு வச்சு, அதாவது முடி அந்த மாதிரி விஷயங்கள், அதான் ஜீன் சாம்பிள், அது கிடைச்சதுன்னா அவனை விட ஸ்ட்ராங்கான ஒரு கிரீச்சரை உருவாக்குறேன்ற மாதிரி ஒரு சத்திய வாக்கு எடுக்க. அப்படியே சாப்டர் முடிச்சு சாப்டர் 34 ஓப்பன் பண்ணா பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிடுச்சு. அந்த ப்ரொஃபசர் ஜேமியும் பிடிச்சாங்க, அந்த ஜாம்பி கிங்கையும் இப்போதைக்கு போட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம ஜாம்பி இருக்கா இல்லையா, அவளை வந்து பிரசிடென்ட் ஆக சொல்றாங்க. பிரசிடென்ட்னா நீ வந்து என்ன பண்ணனா ஒரு சிட்டியை ரூல் பண்ணலாம்ப்பா. அது மட்டும் இல்லாம இதுல சில ரூல்ஸ் இருக்கு. என்னன்னா நீ ரூல் பண்ற சிட்டியில நாங்க கொடுக்குற டைமுக்குள்ள ஒரு 10 மில்லியன் பாப்புலேஷன் ஆச்சு வரணும். அது மட்டும் இல்லாம அந்த இடத்தை பாதுகாக்கிறது உன்னோட வேலை தான். எந்த சிட்டி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ப்ரொஃபசர் ஜேமி பிடிச்சல அந்த சிட்டி ஹெச் சிட்டி தான் வேணுன்ற மாதிரி கேட்க, டே அங்க மனுஷன் நடமாட்டமே இல்லடா, அந்த இடம் ஏன்டா உனக்கு வேணுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். இல்ல எனக்கு அந்த இடம் தான் வேணும், ஆக்சுவலி நான் அங்கே தான் டெவலப் பண்ணணும்னு ஆசைப்படுற மாதிரி சொல்ல, உனக்கு அறிவு இருக்கா, அதை விட பயங்கரமான சிட்டிஸ்ல இருக்கு, உன்னோட இதுக்கு வந்து நீ அதை எடுத்துக்கலாம், அங்க வந்து ஆள் நடமாட்டமே இல்லை, எப்படி அதை டெவலப் பண்ணுவேன், நாங்க கொடுக்குற டைமுக்குள்ள நீ டெவலப் பண்ணலன்னா அவனோட டைட்டில் நாங்க வந்து ரிவர்க் பண்ணுவோம், அதை திருப்பி எடுத்துருவோன்ற மாதிரி சொல்ல அவன் வேணுன்ற மாதிரி கேட்கறான். சரி ஹெச் சிட்டி அவனுக்கு கொடுத்துட்றாங்க. அப்போ ஒத்த கண்ணு வச்சு ஒரு பொண்ணு வந்து கத்துக்கிட்டு இருக்கா, என்ன தைரியம் தான் அந்த பையன் அந்த மாதிரி பண்ணுவான். பியாண்ட் அகாடமியில ஜாம்பின்னு ஒரு பைத்தியக்காரன் இருக்கா, நம்ம அவன் உண்மையாவே ஜாம்பியா இல்ல மனுஷனா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் வயலட்டுக்கெல்லாம் செம்ம டென்ஷன், இது யாரா பைத்தியக்காரனா இருக்கான்னு. ஆனா ஹீரோ அதை பண்ணதுக்கான ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா மனுஷங்களை தங்க வைக்க போறதே கிடையாது. அந்த ஜாம்பிஸ் இருக்காங்க நல்ல ஜாம்பிஸ், அவங்களுக்கு வீடு வாசல் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. அப்போ ஹீரோ கடியில் இருக்க சோல்ஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களை யூஸ் பண்ணி அந்த ஜாம்பிஸை அந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. ஆக்சுவலி ஜாம்பிஸ் வந்து மனுஷங்களை பார்த்தாலே பயப்படுவாங்க, ஏன்னா சுட்டு தள்ளுவாங்கன்னு. அந்த இடத்துல பாதுகாக்கிறதுக்கு எல்லாருமே இருக்காங்க, ஏன்னா அந்த சோல்ஜர்ஸ் நம்ம ஆளுங்க தான். அது மட்டும் இல்லாம நம்ம ஜாம்பி கிங்கோட சைடு கிக்ஸ் இருக்காங்க இல்லையா, பிளாக்கி அந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான ஜாம்பிஸ் அவனுங்களுமே வந்து இருக்கிறாங்க. அங்க இருக்க சோல்ஜர்ஸ் முதல்ல ஜாம்பிஸ்களை சொல்ற விஷயம் என்னன்னா, எங்க தலைவன் கொடுத்தது சத்திய வாக்குப்பா, அதை வந்து நான் கேட்போம், உங்களை பாதுகாக்க தான் எங்களோட வேலை, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாம்பிஸை இந்த மனுஷங்க எஸ்கார்ட் பண்ணி கூட்டு போறாங்க. அவங்களுக்கே தூக்கி வரி போடுது, என்னடா இது இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்ம ஆளுங்க எல்லாம் வந்துட்டாங்க, பக்காவான சிட்டி எல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி சந்தோஷமாகும் போது, சில நேரங்களில் நம்ம வார் பண்ணணும் அவசியமே இல்லப்பா, நமக்கு தேவையான விஷயங்களை பேச்சுவார்த்தை மூலமா வாங்கிக்கலான்ற மாதிரி சொல்ல, சரி வர்மிட் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்கறான். கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச நாளா வந்து அவன் அங்கதான் தொங்க விட்டுருக்கோன்ற மாதிரி சொல்லும் போது, அவன் ஒரு 10 வருஷமாச்சு அங்க தொங்க விடுங்க, அந்த நாய்க்கு புத்தி வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்கன்னா அந்த ஜாம்பி டவுன் ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அவனை வந்து கை காலுங்க எல்லாம் கட்டி போட்டு அங்க அப்படியே ரோஸ்ட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. நான் இனிமே தப்பு பண்ண மாட்டேன் ஐயா, சாமியை என்ன விட்டுருங்க, ஜாம்பி கிங் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். ஆனா இந்த பக்கம் ஜாம்பிஸ் எல்லாம் செம்ம சந்தோஷமா இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு சிட்டி கிடைக்கும். அப்படியே சீசன் 1 கம்ப்ளீட் பண்றாங்க. சீசன் 2 ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன விஷயத்தை காட்டுறாங்க. என்னன்னா பிரசிடென்ட் வயலட் இருக்கா இல்லையா, அவள் வந்து டான் போட்டு பரட்டி எடுத்துட்டு இருக்கான், அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆயிட்டான். ஏன்னா அது வந்து நம்ம ஹீரோட காரணம் தான். அப்படியே இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீரிஸ்ல வேணும்னு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டாடா பை பாய்.